தமிழ் சினிமாவில் சின்ன படங்கள் ஓட முடியுமா, அதுவும் குடும்ப படங்கள் ஓட முடியுமா, ரொமான்டிக் படங்கள் ஓட முடியுமா அப்படின்னு எல்லாரும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வார வாரம் 6 படம் 7 படம் வந்து எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற சூழ்நிலையில் ஒரு தனி மனிதனா ஒரு படத்தை தாங்கி மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றிருக்கிறாரு மணிகண்டன் அவர்கள். அவருக்கு நம்ம எல்லோருமே வாழ்த்து சொல்லணும். இன்ஃபேக்ட் நான் மணிகண்டன் சாருக்கு வந்து நான் வாழ்த்து சொல்லும்போது என்ன சொன்னேன், யூ பிகம் அன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் லாட் ஆஃப் யங் ஆக்டர்ஸ். புது ஆக்டர்ஸ்க்கு எல்லாருமே நீங்க இன்ஸ்பிரேஷனா மாறிட்டீங்க. ஒத்தால போய் ஒரு சேனல்லையும் உட்கார்ந்து சும்மா ஒரு மெக்கானிக்கலா எதுவுமே பேசல. நாங்க ஒரு படம் பண்ணியிருக்கோம், நீங்களாம் வந்து பாருங்க அப்படியெல்லாம் நம்ம ஒவ்வொரு இன்டர்வியூமே நான் அவருடைய ஒரு 8 இன்டர்வியூ நான் பார்த்தேன். நான் உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் இன்டர்வியூ பார்த்துட்டே இருந்தோம். எவ்வளோ என்டர்டெய்னிங்காக பண்ணுறாரு, இந்த இன்டர்வியூஸே இவ்வளோ அழகாக பண்ணுறாரு அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவருடைய பயணம் ஒரு 10 வருட கால பயணத்தை வந்து இவ்வளோ பிரமாதமாக ஒரு அவருடைய இன்டர்வியூஸ் மூலமாக எப்படி ஒரு கவர் பண்ண முடியும், அட் த சேம் டைம் இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ ஆடியன்ஸும் என்டர்டெயின் பண்ணணும், அட் த சேம் டைம் படத்தை பற்றியும் நம்ம ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு ஒத்த மனிதராக போய் எல்லா சேனல்லையும் உட்காந்து குடும்பஸ்தன் அப்படின்ற ஒரு படத்தை இன்னைக்கு தமிழ் சினிமா பார்த்து கொண்டாடுற படமாக மாற்றிருக்கிற மணிகண்டன் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். மணிகண்டன் சாருக்கு நம்ம இந்த நேரத்தில் அவங்க வெற்றிகரமா இந்த படம் வந்து 25-50 நாட்கள் கடந்து போகும். ஏற்கனவே அவருடைய படம் லவர்ஸ் அந்த மாதிரி தான் 50 நாள் ஓடுச்சு. அதே மாதிரி இந்த படமும் 50 நாள் ஓடும். ஏன்னா தேர்ட் வீக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு பெரிய பெரிய ஹவுஸ்ஃபுல் காட்சிகள்லாம் போயிட்டு இருக்குன்னா அதுதான் மாபெரும் வெற்றியை பார்க்குற மணிகண்டன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் மணிகண்டன் சார்.